ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு ஒரு யூட்டர்ன் அடிச்சிருக்கிறாரு, திடீர்னு இறங்கி வந்திருக்கிறார்ல ஃபாதர், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வெறும் வார்த்தைகளால் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பதை முழுதாக நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு துரோகம் செய்து ஒரு போர் நடத்திய ஒரு நாடு. ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எண்ணெய் அது முற்று முழுதாக அதானி நிறுவனத்திற்கு தான் பயன்படுகிறது. இறைச்சல், கூச்சல் எல்லாம் சேர்ந்த ஒன்றுதான் இன்றைக்கு இந்திய ஊடகங்களாக இருக்கிறதை தவிர தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், அமெரிக்கா இந்தியா மீது விதித்த வரி, அது தொடர்பா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் ஃபாதர். இந்தியா சீனா சென்று வந்திருக்கிறது. சீனா மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பை நிகழ்த்தி இருக்குது. இப்படியான உலகளாவிய அரசியல் சூழல் நிகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்தியாவை கடுமையா விமர்சித்து இருந்த ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு ஒரு யூட்டர்ன் அடிச்சிருக்கிறாரு. இந்தியாவுடன் நட்பு தொடர்கிறது, இந்தியாவை நாம் யாரிடம் இழக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மோடி என்னுடைய நண்பர் தான், மோடி சிறந்த பிரதமர் அப்படிங்கிற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். இந்த அமெரிக்க அதிபர் திடீர்னு இறங்கி வந்திருக்கிறார்ல ஃபாதர், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வரி விதிப்புகள் மாற்றப்படாமல் வெறும் வார்த்தைகளால் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பதை நாம் அதை முழுதாக நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பது எனது தாழ்மையான கருத்து. காரணம், இந்த அதிரடி வரி விதிப்பு வருவதற்கு முந்தைய வாரங்கள், மாதங்கள், என் ஆண்டுகளாக மிகப்பெரிய நண்பர்கள் ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் நாம் உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான நட்பு நாடுகளில் முதன்மையான நாடுகளில் ஒன்று என்றுதான் அந்த சொல்லாடல்கள் எல்லாம் இருந்து வந்தன. ஆனால் ஒரு புவிசார் அரசியல் அல்லது உலக அளவிலான ஒரு முக்கிய முடிவு என்று வருகின்ற போது அமெரிக்கா அந்த முடிவை வேறு சில அடிப்படைகளின் பால் நின்றுதான் அந்த முடிவுகளை எடுத்திருக்கிறது. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இதில் முக்கியமான நம்ம கடந்த நேர்காணலுக்கு பிறகு மிகவும் முக்கியமான நிகழ்வு என்றால் நமது பிரதமர் சீனாவுக்கு சென்றது. சீனாவினுடைய முதலீடுகளை இந்தியாவுக்குள் அனுமதிக்கலாமா, சீனாவினுடைய வர்த்தக உறவுகளை மேலும் விரிவு செய்து வலுப்படுத்தலாமா என்கின்ற ஒரு யோசனைகளும் செய்யலாமே என்கின்ற, பொதுவாகவே இந்த வெளியுறவுத்துறை அல்லது உள்துறை நாட்டினுடைய அதிகார அமைப்பு என்பது 100% ஒரே கருத்துடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அது பல கருத்துடையவர்களாக பல நேரங்களில் ஒரு போர் அணிகளாகவே இருக்கும். இதே உள்துறையிலும் சரி, கொள்கை வகுப்பு களத்திலும் சரி, சீனாவுக்கு ஆதரவாக சிந்திக்கிறவர்கள் ஒரு தொகுப்பினர் இருப்பார்கள். அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆதரவாக சிந்திக்கிறவர்கள் ஒரு தொகுப்பினர் இருப்பார்கள். இது இன்று நேற்று அல்ல, அது ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டுகளாகவே இங்கு இந்தியாவில் என்று அல்ல, இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற நிலை என்பது, ஜனநாயக கட்சி ஆண்ட பொழுது இந்தியாவுக்கு ஆதரவான சிந்தனையாளர்கள் அதிகம் பேர் அந்த கொள்கை வகுப்பு இடங்களில் இருந்தார்கள். இப்போது அங்கு வந்திருக்கிறவர்கள் தீவிர ஒரு அமெரிக்க தேசியவாதிகள், அமெரிக்க வெள்ளை தேசியவாதிகள். அவர்கள் ஒரு தொகுப்பினர் இந்தியாவை ஒரு கவனத்தோடு பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் நம்மால் அது புரிந்து கொள்ள முடிகிறது. சீனாவை நாம் எப்படி அணுகுவது? அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி சொல்வதற்காக நாம் சீனாவோடு நெருங்கி போகிறோமா என்றால் அது என்னை பொறுத்தவரையில் மிகவும் முதிர்ச்சியான அணுகுமுறையாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், நாம் முன்பே குறிப்பிட்டது போல இந்த நாட்டுக்கான அடிப்படைகளை தந்த உண்மையில் இணக்கப்பாட்டையும், நாட்டுக்குள் இணக்கப்பாடு வேண்டும், அருகாமை நாடுகளோடு இணக்கப்பாடு வேண்டும் என்று அந்த பஞ்சஷீல் கொள்கைகளை தந்த நமது நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு துரோகம் செய்து ஒரு போர் நடத்திய ஒரு நாடு. நாம் ஆசியாவில் ஒரு பெரிய நாடாக வளர்ந்துவிடக் கூடாது என்று கருதுகிற ஒரு நாடு. சீன வரலாற்றின் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு. அவர்கள் எப்படி ஜப்பானினுடைய 8 ஆண்டுகால ஆக்கிரமிப்பு, அதற்கு பிறகு மிகவும் ரத்தம் தோய்ந்த ஒரு உள்நாட்டு போர், இவற்றையெல்லாம் கடந்து 1949 இன்றைய காலப்பகுதிக்குள் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள், அதில் கம்யூனிஸ்ட் பேரியக்கம் ஆற்றிய பங்கு, இவற்றின் மீதெல்லாம் எனக்கு அளப்பரிய வியப்பு உண்டு, அளப்பரிய மரியாதை உண்டு. ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான இடையேயான உறவு என்று வருகின்ற போது நாம் அவர்களை விட வளர்ந்து விடக்கூடாது, ஏன் அவர்களுக்கு இணையாக கூட வளர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் ஒன்று. 2, நம் மீது அவர்கள் போர்
தொடுத்தவர்கள். 2020 கூட நான் சொன்னேன், கால்வான் அந்த டைம்ல வந்து அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற நிலம் ஏற்கனவே எல்லை பிரச்சனை இருக்குது. இப்போ அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறது கேரள மாநில அளவுக்கான நிலத்தை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். என்ன இந்த நாட்டினுடைய சாபக்கேடு என்று இங்கு இண்டிபெண்டன்ட் மீடியான்னு ஒண்ணு இல்லை. 95% ஊடகங்கள் ஒன்றில் இந்த அதானி, அம்பானி அல்லது வலதுசாரிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் இங்கு பிரச்சார கூச்சல் என்று கூட, கூச்சலுக்கும் மேலான இறைச்சல், கூச்சல் எல்லாம் சேர்ந்த ஒன்றுதான் இன்றைக்கு இந்திய ஊடகங்களாக இருக்கிறதே தவிர, இதே ஒரு நிலை காங்கிரஸ் காலத்தில் நடந்திருந்தால் அந்த ஆட்சியையும் கட்சியையும் உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவார். ஒரு நாட்டினுடைய ஒரு 10 மீட்டர் தூரம் ஆக்கிரமிக்கப்பட்டாலே அவ்வளவு ஆரவாரம் செய்கின்ற ஊடகங்கள் ஒரு கேரள மாநிலம் அளவுக்கான நிலத்தை சீனா ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை. இன்னொன்று, சீனாவுக்கு நாம் அந்த சந்தையை திறந்து விடுவதால் இங்கே நாம் உற்பத்தி செய்கின்ற, அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்கள், ஸ்மால் மீடியம், குறைந்தபட்சம் அமெரிக்காவுடன் தொழில் வணிகம் செய்தால் உயர் தொழில்நுட்பங்களாவது வந்து சேரும். இவர்களோடு நாம் தொழில் வணிகத்தை இன்னும் ஊக்கப்படுத்த போனால் உயர் தொழில்நுட்பம் எல்லாம் வந்து சேராது. இங்கு இருக்கிற நமது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செய்யக்கூடிய அதே பொருட்களைத்தான் மலிவு விலையில் கொண்டு வந்து இறக்கி கொட்டி நம்மவர்களினுடைய தொழில் அடிப்படைகளை நாசமாக்கி தீர்ப்பார்கள். கடைசியாக சிந்தூர் யுத்தத்தின் போது கூட அவர்கள் யாரோடு நின்றார்கள் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவோ காயப்படுத்துகிறது உண்மைதான். காயப்படுத்துகிறது என்பதால் உடனடியாக நாம் அமெரிக்காவுக்கு ஒரு பாடம் சொல்லுகிறோம், எங்களுக்கு சந்தை இருக்கிறது, அந்த சந்தையை வைத்துக்கொண்டு நாங்கள் விளையாடுவோம் என்று நாம் இப்படி அமெரிக்காவோ சீனாவோடு செல்வதோ, அந்த ஒரு அருகாமை என்பது மிகவும் முதிர்ச்சியானதா என்கின்ற கேள்வி எனக்கு இருக்கிறது. அதேவேளை அமெரிக்கா தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுமா அல்லது அமெரிக்காவோடு நீண்டு நாம் பயணிக்க முடியுமா? அதுல தான் வந்து கிரிட்டிக்கல் கொஸ்டின் நம்ம சொன்னோம். பரமசிவன் களத்திலிருந்து பல படகுகளில் சவாரி செய்கின்ற அளவுக்கான இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோமா என்றால் வரவில்லை. இந்த இடத்துல இன்னொன்னே நான் வலியுறுத்தி சொல்லணும். அதாவது ட்ரம்ப் அவர்களை ஒரு கோமாளி போலவும் உணர்ச்சி நிலை உறுதியற்றவராகவும் சித்தரிக்கின்ற ஒரு போக்கு, காண்கிற ஒரு போக்கு 90% இந்திய தமிழக பார்வையாளர்களுக்கு இருக்கிறது. நான் அப்படி நினைக்கவே இல்லை. காரணம் வந்து அவர் அப்படியான அறிவு உணர்வு பக்குவமற்ற ஒரு ஆளுமையே என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்க நியூயார்க்ல ட்ரம்ப் டவர் வந்து கட்டி ஜெயிக்கணும்னா ஒரு சாதாரண ஒரு பிரெயினால முடியுங்களா? அது வந்து ஒரு மாஸ்டர் பிசினஸ் பிரெயின் பிரில்லியன்ஸ். அந்த முதலாளித்துவத்தோடு எனக்கு ஈடுபாடு இல்லை, அந்த முதலாளித்துவத்தோடு எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட ஒரு ட்ரம்ப் டவருங்கிற கம்பெனி சாதாரண கம்பெனி இல்லை. நியூயார்க்கில் வந்து அது மிகப்பெரிய நிறுவனம், அமெரிக்கா முழுவதும் ஒரு புகழ்பெற்ற தொழில் நிறுவனம். அப்படி அந்த அளவுக்கு கட்டி எழுப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளுமை என்பது ஏதோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் மைண்டில் இருந்து வேலை செய்கிற ஒரு மைண்டு கிடையாது. அவர் தன்னுடைய நாட்டை அடிப்படையாக வைத்து இயங்குகின்றார். அவர் ஒரு முகம் மட்டும்தான். ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு சிஸ்டம், பெரிய ஒரு கோட்பாடு இயங்குகிறது. இதை நம்ம வந்து உள்வாங்கிக்க தவறவே கூடாது, உள்வாங்கிக்கணும். இந்த கடந்த 7 மாதங்களில் மட்டுமே இந்த டேரிஃப் வார ஆரம்பிக்கிறார்ல, வரி விதிப்பு போற ஆரம்பிக்கிறார்ல, அத்தனை பேரையும் மிரட்டி உருட்டி எடுத்து உலக அளவில் இருந்து அந்த நாட்டுக்கு அவர் கொண்டு வந்திருக்கிற முதலீட்டு அளவுங்கிறது 17 ட்ரில்லியன். இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபியை வந்து 3.9 ட்ரில்லியன் அல்லது 4 ட்ரில்லியன். $1 ட்ரில்லியன் 1000 பில்லியன். 1000 பில்லியன் தான் ஒரு ட்ரில்லியன். 1 பில்லியனுங்கிறது, 1 பில்லியன் ஒத்த பில்லியனுங்கிறது குறைஞ்சது 88,000 கோடின்னு நீங்க வச்சுங்களேன். வந்து இப்போ 17 ட்ரில்லியன்னா என்ன ஆச்சு? நீங்க அதுக்கு இந்த சுழியம் போட்டே நீங்க முடிக்க முடியாது. இப்போ இந்த 17 ட்ரில்லியன் இன்னும் ஒரு 7 மாசத்துல அது 34 ட்ரில்லியனா கூட மாற முடியும். இதெல்லாம் அமெரிக்காவுடைய உற்பத்தி துறைக்குள், உயர் ஆய்வு முயற்சிகளுக்குள், இன்னும் கட்டுமான வளர்ச்சி துறைகளுக்குள் முதலீடாக மாறுகின்ற போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த இடத்துல போய் நிற்கும், அதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி நிற்குங்கிறத நீங்க பார்க்கணும் இல்லையா? அதனால வந்து நமக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருதுங்கிறது உண்மைதான். ஆனா ஆத்திரம் கோபத்தால் மட்டுமே நம்ம இயக்கப்பட முடியாது. குறிப்பா வந்து நம்ம உலக அரசியல் அந்த அதிகார ஒழுங்குகளோடு நாம் ஊடாடுகிற போது
வளரும் வழியில் இருக்கிற ஒரு நாடு வந்து பக்குவமாகவும் முதிர்ச்சியாகவும் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் ட்ரம்ப் அவர்களையோ அவருடைய அந்த சிஸ்டத்தையோ குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான ஒரு பதிவாக இருக்கும். இப்போ இந்த ட்ரம்ப் அவர்களுடைய இந்த பேட்டி, இந்தியாவுடைய செயல்பாடுகள், பிரதமர் மோடியுடைய செயல்பாடுகள் எல்லாம் குறித்து ஒரு நெடுநாட்களுக்கு பிறகு ஒரு நேர்மறையான விமர்சனம் வந்திருக்கு. அதற்கு உடனே பிரதமர் மோடி அவர்கள் எதிர்வினை ஆற்றுறாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய இந்த நட்புறவை நான் வந்து மதிக்கிறேன் அப்படின்னு ஒரு எதிர்வினை ஆற்றுறாரு. இப்ப நீங்க சொல்ற நிலைக்குள்ளதான் இந்தியா இருக்குன்னு எடுத்துக்கலாமா ஃபாதர்? இப்போ என்னோட பதிவுகளையும் பகிர்தல்களையும் நெடுங்காலமா பார்த்தீங்கன்னா, நான் கடந்த இதில் நான் சொன்னதுதான் நான் சொல்றேன். இந்தியா இந்த அளவுக்கு இன்று உலக அளவில் பல துறைகளில் வளர்ந்திருக்கிறது என்றால் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், ரெமிட்டன்சஸ். இதில் ஒரு பெரிய வேடிக்கையில நான் மன்னிக்கணும், மதத்து கொண்டு வர்றதுக்கு இந்தியா வந்து தன்னுடைய எரிபொருள் தேவைக்காக நிறைய பெட்ரோல் டீசலை வந்து வெளியேந்து வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு அந்நிய செலாவணி அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். டாலர்ல நம்ம பணம் நிறைய ஈட்டணும். இதெல்லாம் நமக்கு தந்தது வந்து கல்ஃப், மிடில் ஈஸ்ட் நாடுகளும் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் வேலை போய் அங்கே தொழில் பண்ணி அங்கே சம்பாரிச்சு இங்கே அனுப்புறதெல்லாம் நம்ம பொருளாதாரம் தாக்கு பிடிச்சோம். இந்த ரெண்டுமே ஒன்று முஸ்லீம் தொகுப்பு நாடுகள், இன்னொன்று கிறிஸ்தவ தொகுப்பு நாடுகள். இதை சொல்றதுனால என் மேல விமர்சனங்கள் வரும், பட் அதுதான் உண்மை. இந்தியா வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டு வளருவதற்கு உலக அளவில் கிறிஸ்தவ தொகுப்பு நாடுகளும் இஸ்லாமிய தொகுப்பு நாடுகளும் தான் தூணாகவும் அடி வேறாகவும் இருந்திருக்கின்றன. அது வேறு கதை. அந்த நாடுகளுக்கும் வணிகம் நடந்தது, வருமானம் நடந்தது. ஆனால் இதுல நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, எப்படி அமெரிக்கா உண்மையில் நாம் வளர்வதற்கு முதற்கட்டமாக விடுதலை பெற்ற பிறகு நாம் வளர்வதற்கு துணை நின்ற நாடு ரஷ்யா. அந்த ரஷ்யா தான் நமது பொதுத்துறை நிறுவனங்கள் எழுவதற்கும் இங்க இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், அணை திட்டங்கள், பெரிய பெரிய அணை திட்டங்களுக்கெல்லாம் நமக்கு துணையாக நின்றது உண்மையிலேயே ரஷ்யா தான். ரஷ்யாவிட்ட நம்ம விலகி வந்திருக்க கூடாது. அது வந்து தன்னுடைய பொருளாதார உயரங்களை இழக்க தொடங்கிய போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா பக்கம் நம்ம போனோம். எப்படி அமெரிக்கா நம்மை தன்மைப்படுத்தி கொண்டது என்றால், இந்திய அதிகார அமைப்புக்குள் இருந்த ஒரு வர்க்கம் இருக்குல்ல, அது பெரிய அதிகாரிகள், இவங்களுடைய பிள்ளைகள், குடும்பங்களை சார்ந்தவங்க எல்லாம் இந்த ஐடி வந்ததும் கல்வி வந்ததும் அப்படியே உள்ள வாங்கிட்டாங்க. பொதுவாக நீங்க ஒரு நாட்டை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகங்களை சார்ந்தவர்களை ஒரு 20 ஆண்டு காலத்தில் உங்க நாட்டுக்குள்ள நீங்க கணிசமா கொண்டு வந்தீங்கன்னா, அவங்க உளப்பூர்வமா இல்லைங்களா, இப்போ நியூ டெல்லியில் இருக்கிறவங்க எப்படியா நீங்க அமெரிக்கா எதிர போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா அதனோட பேரன் அங்க இருப்பாரு, பேத்தி அங்க இருக்கும், அல்லது அவங்களுடைய பிள்ளைகள் அங்க இருப்பாங்க. இப்படிதான் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வென்றெடுத்தது. அமெரிக்காவும் இந்தியாவுடைய உலக அளவிலான எழுச்சிக்கு, குறிப்பா அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்பரா இருக்கலாம், பல விஷயங்களுக்கு அமெரிக்காவும் உதவியா இருந்திருக்குது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் சிந்தூர் முடிஞ்ச உடனே வந்து அவங்க வந்து அந்த ராணுவ தளபதிக்கு வெள்ளை மாளிகையிலே விருந்து கொடுக்குறாங்க. பயங்கரவாதத்திற்கு எதிரான ஐநா அமைப்புக்கு நீங்க அவங்கள தலைவரா, என்ன செய்தியை அவங்க சொல்றாங்க இல்லைங்களா? இங்கதான் நம்முடைய மிஸ்கால்குலேஷன் சொல்றது. நீங்க நட்பு, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது இதெல்லாம் ஃபைன் தான். பட் மிஸ்கால்குலேஷனுங்கிறது என்றைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வருதோ, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வருதோ, அதுல வந்து பாகிஸ்தான் வந்து முக்கியத்துவம் பெறுது. பாகிஸ்தானை விலக்கி வைக்க அமெரிக்கா விரும்பாது. ஏன்னா அவங்களுக்கு இந்தியாவை விட டீல் பண்ண வேண்டியது ஈரான் ஒரு முக்கியமான நாடு, அதை டீல் பண்ணணும். அவங்க ராணுவ அணு ஆயுதமயப்பட்டு விடக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கிறாங்க. அதுக்கு பாகிஸ்தானுடைய துணை அமெரிக்காவுக்கு வேணும். இந்த நுவான்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இல்லை, இருக்கும். இப்ப நமக்கே தெரியுதுன்னா, இந்தியாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிட்டிக்கு தெரியாம இருக்குமா? இதை விட 100 மடங்கு அவங்களுக்கு தெரியும். பட் ஆங்கிலத்தில் எக்ஸ்பீடியன்சின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க வந்து கோர், இப்போ உக்ரைன்ல போர் நடக்குதுன்னா ரஷ்யா வந்து நிறுத்த மாட்டேங்குது. ஏன்னா தன்னோட கோர் ஸ்ட்ராட்டஜிக் ஒப்ஜெக்டிவ் நிறைவேற வரைக்கும் அதை நடத்திட்டு தான் இருக்கும். லூஸ்ன்னு தான் சொல்ல, சாரி ஒரு ஆளை சொல்லக்கூடாது. அந்த நாட்டினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து இப்படி ஒரு போருக்கு வந்து போயிருக்க கூடாது. அமெரிக்காவுடைய ஜனநாயக கட்சி தான் தங்களினுடைய ஆயில் லாபியினுடைய தேவைக்காக யூரோப் வந்து ரஷ்யன் ஆயிலை சார்ந்து இருக்கிறத கட் பண்ணணும்னு தான் இந்த போரை ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி அந்த ஜெலன்ஸ்கி வந்து அந்த ஆள் வந்து ஒரு யுக்ரைனியனே கிடையாது, அவன் வேற நாட்டுக்காரன், வேற நாட்டு வழி வர. உக்ரைன் பாசமெல்லாம் அந்த ஆளுக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. சரி, இது வேற எதுக்கு சொல்றேன்னா, அந்த ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூலோபாய ஸ்ட்ராட்டஜிக் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், நலன்கள் பாதுகாக்கப்படுகின்ற வரை அது போற வந்து நிறுத்தாது. எதுக்கு சொல்றேன்னா, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, டின்னர் சாப்பிடுறது, இதை வச்சு நீங்க வந்து
புவிசார் அரசியல் முடிவுகள் எடுக்க கூடாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமிக்ஞைகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் தவற விட்டுட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு கிரிட்டிக்கல் ஜங்ஷன்ல நம்ம நிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா செயல்படலைன்னா நமக்கு சிக்கல்கள் நிறைய வரும். ஏன்னா நான் சொன்னது மாதிரி இந்த எல்லை பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சீனாவிடம் இருந்து நம்மை பாதுகாக்கவோ அல்லது சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இணைந்த ஒரு உள்வருகையிலிருந்து நம்மை பாதுகாக்கவோ அமெரிக்காவோ இவர்களோ வரமாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். இதை புரிந்து கொண்டுதான் நாம் செயல்பட வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்களை பகைத்துக் கொள்ளவும் கூடாது. அவர்களிடமிருந்து வேறுபடலாம், அது வேறு. ஆனால் பகை நாடாக நம்ம அதுல இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிட்டி ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. உங்களோடு உடன்பட மாட்டோம், உங்களினுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் முழுமையாக அடிபணிய மாட்டோம், ஆனால் நாங்கள் உங்களை பகை நாடு என்று அறிவிக்க மாட்டோம், நடந்து கொள்ள மாட்டோம்னுங்கிற நிலைப்பாடு எடுக்கிறாங்க. பக்குவமான நிலைப்பாடு தான். ஆனால் இதுவே அவர்களுக்கு போதுமானா போதாது, டெஃபினட்டா போதாது. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துகின்ற வரை வேறு விஷயங்களையாவது அவங்க விட்டுருவாங்க. இப்போ இந்த வரி விதிப்புல இந்தியா ஒரு அளவுக்கு மேல இறங்கி வரல, அல்லது வேளாண் துறையை திறக்கவே மாட்டோம் என்பதில் உறுதியாகத்தான் இருக்க போகிறது. இதையெல்லாம் கூட அமெரிக்கா ஒருவேளை விட்டுக் கொடுக்கும். ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து இந்த எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தல அப்படின்னா தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து அமெரிக்கா மாறும் என்று நான் நினைக்கவில்லை. இப்ப இந்த இடத்துல அடுத்த கேள்வி என்ன கேட்கணும், யார்கிட்ட இந்த எண்ணெய் வாங்குறது எங்களுடைய உரிமை. அதுதான் கொள்கை ரீதியாக சரியான நிலைப்பாடு. என்னுடைய நிலைப்பாடும் அதுதான். யாரிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும், ஒரு பொருளை வாங்க வேண்டும், வாங்கக்கூடாது என்பது இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டினுடைய முடிவு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த எண்ணெய் யாருக்கு பயன்படுகிறது? ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எண்ணெய் இந்திய மக்களுக்கு பயன்படுகிறதா இல்லை அதானி நிறுவனத்திற்கு பயன்படுகிறதா என்கின்ற கேள்வியை கேட்கிற பொழுது அது முற்று முழுதாக அதானி நிறுவனத்திற்கு தான் பயன்படுகிறதை தவிர அவன் என்ன அங்கிருந்து வாங்கி இந்த ஊர்ல அதை ப்ராசஸ் பண்ணிட்டு யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்றான், ஏனைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றான். இதுக்காக எதுக்கு ஒட்டுமொத்த நாடும் கஷ்டப்படணும்? இந்த கேள்வியை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 95% மீடியா இன்னைக்கு அதானி, அம்பானி இவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஸோ தேர்ஃபோர் அந்த இடத்துல இந்த நாடு கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்னா, கரெக்டுப்பா, கரெக்ட், எந்த நாட்டிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்பது எங்கள் இறையாண்மை முடிவு. இட்ஸ் அவர் சாவரின் ரைட். நோபடி கேன் டிக்டேட் அஸ். யாரும் எங்களை உத்தரவு போட முடியாது. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து நீ குறைந்த விலைக்கு வாங்குகின்ற அந்த மசகு எண்ணெய், மசகு எண்ணெய்னா குரூட் ஆயில், அந்த குரூட் ஆயில் இந்திய மக்களுக்கு எந்த வகையில் பயன்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு நீ விடைய சொல்லு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். அப்போ உன்னோட முதலாளி ஒருத்தன் பல்லாயிரம் பல லட்சம் கோடி, நீங்க நினைச்சு பாருங்க, அம்பானியோட அந்த பையனுக்கு வெட்டிங் நடந்தது, திருமணம் நடந்ததுல்ல, அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா இந்த சாய்நாத்னு ஒரு நல்ல எழுத்தாளர், ஆங்கில எழுத்தாளர் தி ஒப்சீனிட்டி அண்ட் வல்காரிட்டி ஆஃப் வெல்த். இப்போ இடையில கூட சொன்னாரு, ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னார், இந்தியன் எக்கானமி இஸ் டெட் அப்படின்னாரு. ஞாபகம் அது செத்து போன பொருளாதாரம்னாரு. நமக்கெல்லாம் உடனே தேசிய உணர்வாளர்களுக்கு கொதிச்சுது. அவன் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, எப்போ உங்க ஜிடிபி பெருசாக தான் இருக்குது, பட் ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கமா இது ரிஃப்ளெக்ட் ஆகணும். 147 கோடி மக்களுக்கும் அவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு ஜிடிபி அது ரிஃப்ளெக்ட் ஆனாதான் அது உண்மையான ஜிடிபி. பெர் கேபிட்டா இன்கம்ல ஒரு தனிநபர் வருமானத்தில் பிரதிபலிக்கப்படாத ஒரு ஜிடிபிங்கிறதா ஜிடிபி கிடையாது. அது இன்னைக்குள்ள ஜிடிபிங்கிறது ஒரு மொத்தமே ஒரு 30-40, அதுலயும் அம்பானி அதானி இவங்களோட பணம் தான் நேஷனல் ஜிடிபின்னு இந்த மீடியா சொல்லும், இந்த பிஜேபி கூட்டம் சொல்லும். நம்மளும் அதை நம்பிட்டு இருக்கணும். ஆனால் தான் அந்த ஆலிகார்கி கேபிட்டலிசம், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆலிகார்கி கேபிட்டலிசத்தை விட மோசமான ஒரு ஆலிகார்கி கேபிட்டல். சில தனிநபர்கள் நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளங்களையும் வருமானத்தையும் கட்டுப்படுத்துகின்றது. மக்களுக்கா நீங்க 100 நாள் வேலை திட்டம், அப்புறம் ஏதோ 26,000-30,000 ரூபாய் நீ வேலையை பார்த்துக்க, நீ வாழ்க்கை முழுசும் ஒரு வீட்டு கடனோ ஒரு வாகன கடனோ வச்சுட்டு ஓடிட்டே இரு, இப்படி செட் பண்ணி விட்டுட்டு அடிப்படையான ஒரு பெரும் பணத்தை எல்லாம் நாட்டினுடைய வளங்களை எல்லாம் ஒரு சிலரிடம், தட் எக்கானமி இஸ் a dead economy. அது ஒன்றும் வைப்ரண்ட் எக்கானமியா இருக்க முடியாது நீண்ட கால அளவு. ஸோ இதையெல்லாம் நீங்க கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் இதை பற்றின ஒரு நிலைப்பாடு நீங்க எடுக்கணும். அதனால எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலைப்பாடுகள் எடுக்காதீர்கள், அது நமக்கு நீண்ட கால நன்மை தராது என்பது என்னுடைய பணிவான கருத்து. தற்கால அரசியல் நிகழ்வான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. ரஷ்ய அதிபர், சீன அதிபர், வடகொரிய அதிபர் 3 பேரும் இணைந்து வந்தது அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க? 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா ஒரு புறம், ரஷ்யா ஒரு புறம். இது பைபோலர் வேர்ல்ட் என்று அறியப்பட்டது.
அதாவது ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்கு அன்று சீனாவை வளர்த்து விட்டது அமெரிக்கா. இன்னைக்கு you are my great friend, we love Indian dosa very much, there is nothing like yoga in the world. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும்.